சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல சிந்தாமணி இருந்துட்டு, "ரேகா, இந்த குடும்பம் உனக்கு வேண்டாமா? இந்த குடும்பத்தில நீ சந்தோஷமா வாழவே மாட்ட. நீ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாம்மா, இவன் தாலி கட்டினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு எங்களோட வந்துருமா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. நம்ம ரேகா இருந்துட்டு, "அம்மா, நீங்க இப்ப மனசு மாறி என்னை கூப்பிட வந்துட்டீங்களோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசி நிமிஷத்துல மறுபடியும் நீங்க இதே மாரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் சத்யாவை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சதுனால தான் என்னை ஹைதராபாத்துக்காக போக சொன்னீங்க. அதுக்கப்புறமா தான் என்னை ஹவுஸ் அரெஸ்டிங் பண்ணவே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. என்னை சத்யா கடத்திட்டான்னு சொல்லி சத்யா மேலே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்க. ஆனால் சத்யாவை இல்லாத வேணா இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட நல்ல மனுஷன் நல்ல உள்ளமும் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காசு பணத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் மனசளவில் ரொம்ப பெரியவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இவங்க ஏதோ தேவையில்லாமல் குழப்பி வச்சுருக்காங்க. உனக்காக தானே நானும் அப்பாவும் வாழ்ந்துட்டுருக்கோம். நீ ஏமா புரிஞ்சுக்காம இருக்க? சின்ன வயசில் இருக்கிற போதே நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டீங்க. நான் அம்மா பாசம் இல்லாமல் எவ்வளோ தவிச்சிருப்பேன். அப்பாவும் என்னோட ஆசைக்காக நான் இதை எல்லாத்தையும் மறக்கணுன்றதுக்காக அவர் என்னை வெளியில் படிக்க வச்சாருமா. அப்பாவோட பாசமும் எனக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு. என்னை பற்றி நீ ஏதாவது கவலைப்பட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சிந்தாமணி நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.